நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஃபைனலுக்கு வந்திருக்கிற ரெண்டு செலிபிரிட்டிஸ் பாஸ் வெங்கட் மற்றும் சந்தியா. ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்லு மச்சான். மகேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறா விடை சொல்றீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான விடைக்கும் கடிகாரம் முழு மாதிரி இறங்கினே இருப்பீங்க கீழே. ஓகே, கிளியரா? ரெடி? மிஸ்டர் பாஸ் வெங்கட், இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த கடலில் அமைந்துள்ளது? அரபிக்கடல். அரபிக்கடல். நல்லா யோசி சொல்லுங்க. இந்திய மேப் ஞாபகத்தில் வச்சுங்க. 3 பக்கம் கடல் ஞாபகம் வச்சுங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து எங்க இருக்கு ஞாபகம் வச்சுங்க. பசிபிக் பெருங்கடலா? அப்படி என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க தான் 4 கடல்ல லீஸு கூட்ட மாதிரியே பேசுங்க. ஓகேமா, பசிபிக் தான். பசிபிக்கா? பசிபிக் பெருங்கடல். ரைட், ஓகே, அது நம்ம பிளாக் பண்ணிடலாம். பாஸ் வெங்கட், நீங்க சொன்ன விடை சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். தவறான விடை. வங்காள விரிகுடா என்பது சரியான விடை. எல்லா கடலையும் யோசிச்சு அரபிக் கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல். அதான் இந்திய மேப் ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல. சந்தியா சிரிக்காதீங்க, அடுத்த பெயர் உங்களுக்கு தான். ஓகே சந்தியா, உங்களுக்கான முதல் கேள்வி. கொங்கு நாட்டு சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? யார்? நீயா? நீ அசிங்கம். அசிங்கம். கொங்கு நாட்டு சிங்கம் ஒரு மிக சிறந்த போராட்ட வீரர். அவரை பத்தி குழந்தைங்களுக்கு பாட புத்தகத்தில் வச்சிருக்காங்க. கொங்கு நாட்டு இல்ல தெரியல. ஓகே, நீங்க பதில் தெரியல அப்படின்னாலும் ஒரு லெவல் கீழே இறங்குவீங்க சந்தியா. தீரன் சின்னமலை என்பது சரியான விடை. தீரன் சின்னமலை. ஓகே, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி மிஸ்டர் போஸ் வெங்கட், நீங்க சொல்லியே தீரணும். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பாடியவர் யார்? முக்கியமானது. ரொம்ப எளிமையான கேள்வி. அடிக்கடி நான் யூஸ் பண்றது. வேர்டு யூஸ் பண்றீங்க, அந்த வேர்டை யார் யூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு க்ளூ தரேன். உங்க நண்பர் பாலாஜிக்கு அந்த ஆன்சர் தெரியும். இதுக்கு அந்த மனசை இறக்கி விட்டலாம் நீ. ஏன்னா ஒரே க்ளூ. உங்க நண்பர் பாலாஜிக்கு அந்த ஆன்சர் தெரியும். பாத்துட்டானா? இல்ல, பார்த்தாலும் அவனுக்கு தெரியாது. அந்த ரணகலத்துல ஒரு கிளுகிளுப்பு கேக்குதுல உங்களுக்கு. டைம் போயிட்டே இருக்கு மிஸ்டர் போஸ் வெங்கட். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுக்கு தமிழ் தெரியல. இல்லம்மா, இது டக்குன்னு இப்படி கேட்டா கன்ஃபியூஸ் ஆகும். டைம் போயிடுச்சு. டைம் ஆப் மிஸ்டர் போஸ். உங்களுக்கு தெரியலனாலும் இறங்குங்க. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மறக்க கூடாத ஒரு பெயர் கணியன் பூங்குன்றனார் என்பது சரியான விடை. ஓகே சந்தியா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நிச்சயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தனித்தமிழ் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பாரதியாரா? 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 தனித்தமிழ் தந்தைமா. தனித்தமிழ் தந்தை. ஆமா, 3 ஆப்ஷன் தரேன். சரிதான். ஓகேவா? முதல் ஆப்ஷன் பாரதியார், இரண்டாவது ஆப்ஷன் இளங்கோவடிகள், மூணாவது ஆப்ஷன் மறைமலை அடிகளார். தனித்தமிழ் தந்தை. தனித்தமிழ் தந்தை பாரதியார் தான். பாரதியாரை லாக் பண்ணிடலாமா? போஸ், உங்களுக்கு தெரியுமா? இளங்கோவடிகளா? ஆனா மறைமலை அடிகள் அவங்களும் கொஞ்சம் டவுட் இருக்கு. அவர் மேல டவுட் இருக்கு. ஆனா கூட பழகுனவன் பிறந்த அவங்களுக்கே டவுட் இல்ல மறைமலை அடிகள் மேல. இதுக்கு டவுட் இருக்கா? மறைமலை அடிகள் மேல. ஆமா, கேஃபைல ரைட் இருக்குது இல்ல. பாரதியார் என்ற விடையை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். தவறான விடை. மறைமலை அடிகளார் என்பது சரியான விடை. தமிழ் ரொம்ப வீக். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மிஸ்டர் போஸ் வெங்கட். இந்தியாவிலேயே முதலில் சட்ட படிப்புக்கென தனி பல்கலைக்கழகம் நிறுவிய மாநிலம் எது? ஏன்டா அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேக்குறீங்க? ரொம்ப எளிமையான கேள்வி மிஸ்டர் போஸ் வெங்கட், கொஞ்சம் யோசிங்க. எப்படி முதல்ல இந்தியாவிலேயே சட்ட படிப்புக்காக தனியா ஒரு பல்கலைக்கழகம் நிறுவிய மாநிலம் எது? இந்த மாநிலம் சொல்லுங்க. சரி, ஓகே, லாக் பண்ணிக்க. தமிழகம் தெரியாம தான் சொல்றேன். தமிழ்நாடு. தமிழ்நாடா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா?
ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். இவ்வளோ எளிமையான கேள்விக்கு கூட மிஸ்டர் போஸ் மறுபடியும் தவறான பதில் சொல்லாம சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சரியான விடை தமிழ்நாடு. சந்தியா, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரின் தலைநகராக விளங்கிய நகரம் எது? மைசூரின் தலைநகரமா? திப்பு சுல்தான் தான். தமிழ்நாட்டின் தலைநகர் எது? தெரியாதே. அப்ப மைசூர் தலைநகரை பத்தி நீ யோசிக்கிற? இல்ல திப்பு சுல்தானை பத்தி படிச்ச மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் அப்ப யார் மேல உனக்கு டவுட் வருது? மறைமலை அடிகள் மேல டவுட் வந்தது. இந்த கேள்வியில யார் மேல டவுட்? நீங்க அந்த 3 ஆப்ஷன் சொல்லுங்க. 3 ஆப்ஷன் சொல்லுமா? ரங்கராட்டினப்பட்டினம், ஸ்ரீரங்கப்பட்டினம், விசாகப்பட்டினம். நல்ல பிடிச்ச பட்டணம். விசாகப்பட்டினம். ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? ஓகே சந்தியா, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எங்கெல்லாம் ஷோ பண்றேன்னு ஆசைப்படுறியா அதெல்லாம் சொல்லாத. ஸ்ரீரங்கப்பட்டினம் என்பது சரியான விடை. உங்க 2 பேருக்குமே 3 கேள்வி நான் கேட்டிருக்கேன். அதுல 3 கேள்விக்கு சந்தியா நீங்க தவறான பதில் சொல்லிருக்கீங்க. போஸ் நீங்க 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் 1 கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொன்னா சந்தியா நீங்க வந்து ரன்னர் ஆயிருவீங்க, போஸ் வின்னர் ஆயிருவாரு. போஸ் வெங்கட் அவர்களே, உங்களுக்கான 4வது கேள்வி. விழிகளை அசைக்க முடியாத பறவை எது? ஆந்தை. ஆந்தையா? யோசிச்சு சொல்லுங்க. விழிகளை அசைக்க முடியாத பறவை. நீ இல்ல, இது விலங்கு. அமுங்கு. ஆந்தை தான். ஆந்தை. ஓகே, ஆந்தை என்பது சரியான விடையா இல்லையா? பார்த்தோம். சரியான விடை. உடனே பெருமை பார் பொண்டாட்டிக்கு. இல்ல நானும் ஆந்தன் நினைச்சேன். நீங்க இல்ல உங்களை பார்த்து ஆந்தன். சந்தியா, உங்களுக்கான 4வது கேள்வி. தனக்கு தானே கூடு கட்டி கொள்ளாத பறவை எது? மைனாவா? மைனா. ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? ஓகே, மைனா என்பது சரியான விடையா இல்லையா இப்ப பாத்திரலாம். தவறான விடை சந்தியா. குயில் என்பது சரியான விடை. down, down, down.